வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைகிறேன், மகிழ்கிறேன். இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சில அரசியல் நிகழ்வுகள் நகர்வுகள் இப்போது அரங்கேறி கொண்டிருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு தேமுதிகவினுடைய முக்கியமான பொறுப்பில் உள்ள திரு விஜயகாந்த் அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மிகவும் பாதித்திருக்கிறது. 2 நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துரைமுருகன் அவர்களை பார்க்க வருகிறார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு வெளிவந்த பேட்டிகள் இரு தரப்புமிடையே மிகப்பெரிய ஒரு சூட்டை கிளப்பிவிட்டன. அழைத்து அவமானப்படுத்திவிட்டதாக தேமுதிக தரப்பு குமுறுகிறது. இனி இடமில்லை என்று மறுத்ததாக துரைமுருகன் சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இப்படி ஒரு அரசியல் சூழல் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இடம்பெற்றதில்லை. என்ன நடக்கிறது? கூட்டணி தர்மம் என்றால் என்ன? கூட்டணி என்றால் என்ன? இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து விவாதிக்க வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் இது தேர்தல் காலம். இதற்கு அடிப்படையாக ஒரு அழகான குறள், சிற்றினம் அஞ்சும் ஏன் இந்த நிலைமை வருகிறது என்பதற்கான ஒரு குறள். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாச் சூழ்ந்து விடும். சிற்றினம் அஞ்சும் பெருமை தீய குணத்தாரோடு சேர்வதற்கு பெரியோர்கள் அஞ்சுவார்கள். சிறியாரோ அவர்களை தம் உறவாகவே கருதி விடுவர். பெரியவர்கள் பெரியவர்களாகவே இருக்க வேண்டும், சிறியவர்கள் சிறியவர்களாகவே இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தோடு பெரியவர்கள் கூட்டம் ஒருபோதும் ஒன்று இணையாது. அதை இப்போதுள்ள அரசியல் நிகழ்வுகள் நகர்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இதன் அடிப்படையாக கொண்டு இன்றைய விவாதம் அமைய இருக்கிறது. விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக இங்கே 3 விருந்தினர்கள், அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு துரை கருணா, மூத்த பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு வீர வெற்றி பாண்டியன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ராஜசேகரன், வழக்கறிஞர், வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு துரை கருணா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட இருந்தால் நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைய அரசியல் நிகழ்வுகள் மற்றதெல்லாம் விடுங்க, அடிக்கடி பின்னாடி போகலாம். இப்படி அதாவது அழைத்து அசிங்கப்படுத்துவது, அதிலையும் இன்னொன்று குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. துரைமுருகன் 2 பேரையும் வர சொல்லி அனுமதிக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் போயிருக்க முடியாது. அந்த 2 பேரும் போயிருக்க முடியாது. கதவுகள் மூடப்பட்டு விட்டன. கொடுப்பதற்கு சீட்டு இல்லை. இதெல்லாம் தெரிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு துரைமுருகன் அவர்கள் ஏன் இருவரையும் அழைத்தார்? ஏன் அந்த விஷயத்தை கசிய விட்டார்? வெளியே வரும்போது பத்திரிகையாளர் நின்றார்கள், உள்ளே போகும்போது இல்லை என்பது பிரேமலதாவினுடைய குற்றச்சாட்டு. அப்படி என்றால் தேமுதிகவை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. உங்களுடைய நிச்சயமாக இது பொதுவெளியிலும் அரசியல் வட்டாரத்திலும் தேமுதிக வட்டாரத்திலுமான ஒரு வலிமையான குற்றச்சாட்டாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவை எப்படியாவது திமுக அணிக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஒரு பகிரத பிரயத்தனம் மேற்கொண்டு கடைசி வரைக்கும் முயற்சி மேற்கொண்டார்கள். மரியாதைக்குரிய மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூட பேச்சுவார்த்தை இறுதியாகிவிட்டது, பழம் நழுவி பாலில் விடக்கூடிய சூழல் இருக்கிறது என்றெல்லாம் கூட எதிர்பார்ப்போடு இருந்த நேரம். ஆமாம், கடுமையான எதிர்பார்ப்பாக இருந்த நேரத்தில் திடீரென மக்கள் நல கூட்டணி என்று ஒரு 6 கட்சி தலைவர்கள் பிணிந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையை உருவாக்கியதற்கு தேமுதிகவின் முடிவுதான் காரணம் என்பது இன்றளவும் திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அப்படி இருந்த ஒரு நிலையில் இப்போது தேமுதிகவை இந்த கூட்டணிக்கு சேர்க்க வேண்டும் என்கிற உணர்வோடு திமுக அழைத்ததாக தெரியவில்லை. காரணம், ஏற்கனவே திமுகவோடு இருக்கிற காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கே இடம் ஒதுக்குவதற்கு சிரமம். ஒரு 25 28 தொகுதிகளில் நாம் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக வட்டாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே பேசினார்கள். மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற திரு ஸ்டாலின் சந்திக்கிற முதல் தேர்தல், அதில் திமுகவை அமோகமாக வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அதிக உறுப்பினர்கள் அனுப்பி தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக தன்னை அங்கீகரித்து கொள்ள வேண்டும், மக்களுடைய அங்கீகாரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்தது. இந்த மனப்பான்மை திமுகவினருக்கு எல்லோரிடமே இருந்தது. இந்த சூழலில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி
தேமுதிகவை அழைத்து அவர்களுக்கு இடம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அந்த மனப்பான்மை இல்லை. ஆனாலும் தேமுதிக தரப்பில் வந்து தங்களுக்கு அதிக இடம், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 மக்களவை தொகுதி, ஒரு ராஜ்யசபா தொகுதி என்று கொடுத்து விட்டதுனால அந்த அளவிற்கு, ஏன்னா அதை விடவும் பெரிய கட்சியாக, 3வது பெரிய கட்சியாக தங்களை அறிவித்து கொண்ட தேமுதிக ஏற்கனவே கடந்த 96, 99 காலகட்டங்களில் தனிச்சு நின்றே ஒருத்தல ஒரு 8லிருந்து 10% வாக்குகள் வாங்கிய கட்சி என்ற அடிப்படையில் அந்த அளவுக்கு தங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக பக்கம் இவங்க நெருக்கடி கொடுக்குற போது, இன்னொரு புறமும் பேச்சுவார்த்தை நடத்தினால் நமக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை தேமுதிக நிர்வாகிகள்கிட்ட இருந்திருக்கு. எனக்கு இன்னொரு இதில் ஒரு சின்ன சந்தேகம் வருது. தேமுதிக பண்ணது தவறு, அது எல்லாருமே சொல்றாங்க. 2 பக்கமும் ஒரே நேரத்தில் 2 கதவுகளை தட்டியது மிக பெரும் தவறு, அது எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு 60 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சி. நீங்கள் சொன்ன மாதிரி திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் வேற எங்கேயாவது பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு செய்தி வெளியானால் உடனே கட்டு, அதற்கு பிறகு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடும் கூட்டணி நடத்துறது, அதிமுகவோடும் கூட்டணி பேச்சு நடத்துகிறது. அதே மாதிரி தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுகவோடும் நடத்துகிறது, அதிமுகவோடும் நடத்துகிறது. 2 பேருக்குமே தெரியும். அப்போ திமுகவினுடைய நிலைமை என்ன? மிகவும் பலவீனம், அதாவது முட்டுக் கொடுப்பதற்கு சில காலம் தேவைப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவில் 2 கட்சிகளுக்குமே, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, இந்தியாவினுடைய ஆகப்பெரிய தலைவியாக இருந்த மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம், ஒரு கூட்டு தலைமையாக தான் கட்சியை நடத்துகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதுதான் நிலைமை. மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க, ஆளுமை மிக்க தலைவராக இருந்த கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுகவிலையுமே கூட அந்த அளவிற்கு செல்வாக்கு இல்லை என்பது யதார்த்த நிலை. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் இது வந்து தங்களை சிறப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச எம்பிக்களை வெற்றி பெற்றால்தான் அந்த கட்சி சரியான ஒரு முன்னணியில் இருக்கிற கட்சி அப்படிங்கிற மாதிரியான போக்கு வரும். தனித்து நின்றால் அதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்போம் என்கிற முறையில் தான் யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு. பொதுவாகவே தேமுதிகவை உள்ள கொண்டு வர வேண்டும் என்பது ஸ்டாலினுடைய விருப்பம். அது இல்லை, அது மறைமுகமாகவே திரு துரைமுருகனும் ஏவாவேலு போன்றவர்கள் பேசியதாக ஊடகங்கள் நமக்கு வந்து வெளிப்படையாக ஸ்டாலினே போயிட்டு வந்தார். ஆமா ஆமா, போய் அங்கே அரசியல் பேசலனாரு, அந்த அம்மா இல்லை அரசியல் பேச அது வேற இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் வருகிறவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டாம். ஓரளவுக்கு 2%, 4%, 5% வாக்குகள் இருந்தாலும் கூட அந்த வாக்குகள் ஒருங்கிணைத்தால் இன்னும் வெற்றி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற உணர்வோடு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கு. இப்போ இன்று தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா முழுமைக்குமான அரசியல் கட்சிகளுடைய பார்வை எப்படின்னா, யாரோடு இணைந்தால் வெற்றி சாத்தியம், யாரோடு இணைந்தால் 2 இடம் 3 இடம் கிடைக்கும் அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சிகளாக இருக்கிறது. இந்த கட்சிகளோடு இணைந்தால்தான் நாம் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ உறுப்பினர்கள் பெற முடியும் என்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. அப்படி இல்லாமல் வெளியில் இருந்த பல பேர் 3வது அணியாக 4வது அணியாக போனவர்கள் எதுவுமே கிடைக்காம பிரதிநிதித்துவமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பிரதான கட்சிகளுமே யார் வந்தாலும் அவங்களோட பேசி பார்ப்போம், கிடைஞ்ச அளவில் நம்ம இவங்களை அணியில் சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதில் நம்ம ஒரு அரசியல் பண்பாடு, அரசியல் நாகரிகம் என்பது அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி 20 தொகுதியில் திமுக நிற்கணும்னு முடிவெடுத்து மீதமுள்ள 20 தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். கொடுத்த பிறகு அந்த அழைப்பை அதுதான் சொல்கிறேன். அப்படி கொடுத்து விட்ட பிறகு அவர்களை அழைத்து பேசி அவங்க வெளியில் போகிற உடனே அவர்களை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் பேசினது என்பது நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஒரு பழிவாங்கு நடவடிக்கை. அதை நான் சொன்னேன்ல, பழம் நழுவி பாலில் விழாத அந்த கோபம் இப்போது இவர்களுக்கு இன்னொரு முகாமில் சென்று அதிக இடங்களையும் பெற்றுவிடக்கூடாது, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கம். இந்த 2 விதமான நோக்கம் தான், எதிரிகளை வீழ்த்துவது, அதில் அந்த எதிர் அணியை பலகீனப்படுத்துவது. இந்த 2 விதமான நோக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. சரி திரு ராஜசேகரன், தேமுதிகனுடைய நிலை இதுதான் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல, அதுவும் இதே வேலையைத்தான் செய்தது. இந்த தேர்தலில் ஒரே நேரத்தில் 2 கதவுகளை தட்டிய கதை இப்போது வெளிப்படையாக நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் இந்த பக்கம் நூல் அந்த பக்கம் நூல், கடைசியில் ஜெயித்தது பேரத்தில்
ஜெயித்தது அதிமுக அணி. ஒரு சின்ன விஷயங்களை உங்களுக்கு சம்பவங்களை ஞாபகப்படுத்தணும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆளுநரை சந்தித்து 24 அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியலை கொடுத்த பிறகு 2017 டிசம்பர்னு நினைக்கிறேன், கொடுத்து வந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது நடந்தது உண்மைதான். அது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக மத்தியில் இருந்தபோது இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலினுடைய சேர்மனாக இருந்தது கேத்தன் ஷர்மான் ஒருத்தர். அதாவது அன்புமணியினுடைய அமைச்சரவைக்கு கீழே வரக்கூடிய ஒரு அதிகாரி. கேத்தன் தேசாய் ரைட், கரெக்ட். அவர் வீட்டில் ரெய்டு நடக்குது. கோடிக்கணக்கான ரூபாய், டன்னாக தங்கம் எல்லாம் பிடிபட்டது. செய்திகள்லாம் வெளிவந்தது. இதை குறிப்பிட்டு காட்டி பேசிய திரு பழனிசாமி அவர்கள், உங்களுடைய துறையின் கீழ் வேலை பார்க்குற ஒரு அதிகாரியே இவ்வளோ அடிச்சிருப்பார்னா நீங்கள் எவ்வளோ அடிச்சிருப்பீங்கன்னு கேட்குறாரு. மாறி மாறி இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதை நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தேர்தல் வந்து தேமுதிகவுக்கு எள்ளளவும் குறையாத பாமக இல்லைங்க. இந்த தேர்தல் வந்து மக்களுடைய இன்டெகிரிட்டி, மக்களுடைய நேர்மை, மக்களுடைய தரம், தராதாரம், மக்களின் அவங்களுடைய எண்ண ஓட்டம், மக்களின் தரம் பிடித்து பார்க்கும் ஒரு தருணமாக தான் இந்த தேர்தல் அமைகின்றது. அவர் துரைக்கருணான சொன்ன மாதிரி எது வேணால் கூட்டணிகள் அமைது, கூட்டணி, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இது கூட்டணிலாம் கிடையாது. இது பச்சையாக செய்கிற, வெளிப்படையாக செய்கிற ஒரு விதமான அரசியல் வியாபாரம். நீங்கள் டீசெண்டாக சொல்கிறீங்க, அதுக்கு தெரியும் எல்லாருக்கும் இது என்னன்னு. பச்சையாக செய்கிற ஒரு அரசியல் இது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் ஒரு எவ்வளோ ஒரு என்ன மாண்புமிக்க ஒரு தமிழ்நாடு, தமிழன் உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் பரவி இருக்கார்கள். தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் சுந்தர் பிச்சை. இந்த மாதிரி எல்லா ஜாம்பவான்களும் தமிழ்நாட்டில் அறிவுபூர்வமாக லிட்ரஸி ரேட்டு, படிப்பறிவு இருக்கிற நாடுனா 90%, கேரளா 95னா தமிழ்நாடு 90% லிட்ரஸி ரேட், படிப்பறிவு. அப்படி இருக்க ஒரு நாட்டின் உடைய அரசியல் கட்சிகளுடைய பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இது வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன், கூனி குறுகி ஒரு தமிழனா தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தன்மானம் மிக்க ஒரு எந்த வாக்காளனும் இந்த மாதிரி ஒரு பச்சைத்தனமாக பண்ணுற கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இது கூட்டணி கிடையாது, அது பேர் வேறு பேர். அது வந்து வைகோ வந்து கலைஞரை சொன்ன பேர். அது நான் சொல்ல விரும்பல, நாகரிகம் கருதி. அந்த மாதிரி ஒரு பேர். இந்த மாதிரி ஒரு கூட்டணிகளை அமைத்து, இது உண்மையிலே சொல்கிறேன், ஐ எம் அ கிரேட் அட்மையர் ஆஃப் மேடம் ஜெயலலிதா. அந்த அம்மா என்ன ஒரு ஆளுமை, ஒரு பெண்ணு மொத்த சுற்றி எல்லாரும் ஒரு ஆண் ஆதிக்கம் உள்ள ஒரு நாட்டில் அரசியல் இதில் எப்படி நின்று, எப்படி தமிழ்நாட்டை விட்டு கொடுக்காம எல்லா இஷ்யூஸ்லையும். இப்போ அந்த ஒரு அமைச்சர் இன்னைக்கு பேசுகிறாரு, பார்த்தேன் இந்த சோஷியல் மீடியாவில், மோடி தான் எங்களுக்கு டேடி, அம்மா இல்லை நாங்கள்லாம் பேடின்றார் அவர். எனக்கு என்னானே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப 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 சீப்பாக இருக்குதுங்க. எனக்கு உண்மையிலே வேதனையோடு சொல்கிறேன் நான். அவர் எப்படி அமைச்சராக இவ்வளோ நாள் அந்த அம்மா வச்சுட்டு இருந்தாங்கன்னு கூட தெரில. எனக்கு நான் உண்மையிலே ஐ எம் ஹார்ட் அண்ட் சப்போர்ட்டர் ஆஃப் மேடம் ஜெயலலிதா தான். அதுக்கு அந்த அம்மா இறந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அவல நிலைன்னு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு இருக்குது அரசியல் தளத்தில். என்னங்க ஒரு கூட்டணிக்காகவும் ஒரு அரசியல் வெற்றி பெறணுங்க என்ன வேணால் பேசுவீங்க, என்ன வேணால் செய்வீங்களா? இந்த மாங்கா பாய்ஸ் யார இந்த ராம்தாஸ் குரூப்பு எத்தனை வழக்கு போட்டாங்க, எத்தனை வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டாஸ்மாக் இது என்னன்னு எவ்வளோ ரொம்ப ரொம்ப சீப்பாக எல்லாரையும் பேசி இப்போ இருக்கிற ஆளுகின்ற முதலமைச்சர்னு கூட பார்க்காம, அவர் முதலமைச்சர் யாராக வேணா இருக்கட்டுங்க, தட் சேர் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ணா அமர்ந்த நாற்காலி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்த, புரட்சித் தலைவர் அம்மையார், பெருந்தலைவர் காமராஜர் அமர்ந்த நாற்காலி, அந்த சீட்டுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல. நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணால் பேசுங்க சார், அந்த சேர் ஒரு சிஎம் சேர்ன்றது யாராவது அதுக்கு அந்த திரு எடப்பாடி பழனிசாமியை எப்படிலாம் பேசினார் இந்த அன்புமணி. என்னங்க அது கூட நம்ம மேடையில் பேசுறது எனக்கு சொல்ற திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு என்னோட தரம் குறைஞ்சிருமான்னு எனக்கு வெக்கமா இருக்குது. சரி, உண்மையில எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது, இப்படிலாம் பேச முடியுமான்னு. அப்படிலாம் பேசிட்டு போயிட்டு ஷாலை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு விருந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தை எனக்கே கூசுது, டயர் நெக்.
ஏங்க இல்ல உண்மையிலே சொல்றேன், ஒரு சாதாரண மனிதனை நான் யோசிக்கிறேன். தமிழ்நாட்டோடைய வெளியில நீங்க வந்து வெளி மாநிலத்துல டெல்லியில இந்த மற்ற மாநிலத்துல தமிழ்நாட்டை வந்து எப்படி பார்ப்பாங்க? உலகத்தில் பரவி இருக்கிற தமிழர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, ஐடி கீட்டி எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட்ஸில் இருக்காங்க. அவங்க தமிழ்நாடு அப்படின்னா ஓ இதுவா இப்படி பேசுகிறேன். சரி, இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லையும் போய் நீங்கள் யூடியூப்பில் எந்த சேனலை தட்டினாலும் வெறும் இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான பேச்சுகள் தான் அதிகமாக ஷேர் ஆகுது, வியூவர்ஷிப் வருது. தமிழ்நாடு என்றால் எவ்வளோ போற்றுதலுக்குரிய ஒரு நாடு, போற்றுதலுக்குரிய ஒரு மக்கள், எந்த மாதிரி ஆட்சி செய்தார்கள், மன்னர்கள் ராஜராஜ சோழன் அந்த மாதிரி கட்டபொம்மன், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில், எவ்வளோ நல்ல விஷயங்கள். ஒரு நல்ல விஷயத்தையும் வெளியில பேச முடியாத அளவுக்கு இவங்க அவ்வளோ, அதாவது ஒரு பழமொழி இருக்குது, பேட் காயின்ஸ் ரோல் அவுட், குட் காயின்ஸ் அவுட் ஆஃப் சர்க்குலேஷன். இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களை மறைச்சி மூடி சமாதி கட்டி வச்சிட்டாங்க. ஸோ இவங்க பண்ணுற எல்லாமே அதை ஒரு பெருமையாக வேற பத்திரிகையாளர் பார்த்தோன்னா பெருமையாக தன்னை ஒரு ஒரு கேவலமான கீழ்த்தரமான பேச்சை பெருமையாக மாறு தட்டி நாங்கள் இப்படி பேசுகிறோம், எனக்கு இதுதான் இது. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஐ எம் அஷேம்டு. ஒரு தமிழன் சொல்றீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாம்பும் கூட்டணி வச்சதை கொண்டாடுவதற்கு தைலாபுரம் தோட்டத்தில் அதை தான் சொல்ல வரேன். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ மட்டமா எவ்வளோ வழக்குகள் நீதிமன்றத்தையும் முட்டாளாக்கி, கவர்னர் மாளிகை ராஜ்பவனையும் முட்டாளாக்கி, உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அதையும் ஒரு ஒரு கேலி கூத்தாக்கி, அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ஃபார் யுவர் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ், ஒரு அரசியல் ஆதாயத்திற்காகவே நீதிமன்றத்தையும் கவர்னர் பங்களாவையும் கவர்னர் ஆஃபீஸையும் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு டைரக்ஷன் வாங்கி இத்தனை விஷயங்களும் பண்ணி எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது? ஸோ இது எல்லாருமே பேசுறாங்க, எல்லா சாதாரண மக்களுக்கெல்லாம் தெரியுது எதுக்காக இவங்க கூட்டணி சேர்ந்தாங்க, அதுல எவ்வளவு என்னான்னு எல்லாருக்குமே தெரியும். சந்தேகம் இருக்குது, அது உண்மை. சந்தேகம் இல்லைங்க, இது வந்து இட் இஸ், அதாவது பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் பண்டில் ஆஃப் லைஸ், பண்டில் ஆஃப் ஃபேக் ஸ்டோரிஸ், ஃபேக், எல்லாமே ஃபேக் தான். ஒன்று கூட நேர்மையாக மக்களை வந்து ஒரு ஒரு கேலி கூத்தாக மக்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, எனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது, நான் இப்படி தான் நேர்மையாக. நீங்கள் ரோட்டில் நீங்கள் அப்படி போய்கிட்டு இருந்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி ஒரு மூட்டை தூக்கிட்டு போகிற ஒரு சகோதரரை யோ ஓரமாக போய் நீ போடா அப்படின்னு சொல்கிற, அவருக்கு கூட ஒரு தன்மானம் இருக்குது. ஆனா இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படிங்க அப்படி? உண்மையிலே ரொம்ப எனக்கு வேதனையா இருக்குது. எனக்கு அப்படியே அந்த கோவத்துல இந்த கோவம் தான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வாக்காளர் தமிழுக்கு இருக்குது. இதே கோவம் தான் வெளிவரும். கொஞ்சம் அமைதியா இருங்க, திருப்பி வருவேன் நான் உங்ககிட்ட. திரு வீரவெற்றி பாண்டியன், ராஜசேகர் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். அம்மா இருந்தது வரைக்கும் அரசியலாக இருந்தது, அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் உங்களோட கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி. 2011 தேர்தலில் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட சுற்றி இருந்தவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவசியம் இருந்தது. அதை சட்டப்பேரவையில் கூட சொன்னாங்க, எனக்கு விருப்பம் இல்லை, கூட இருந்தவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அந்த கூட்டணி போனேன் அப்படின்னு. 41 இடங்கள் கொடுத்தாங்க, 29 இடங்களில் வரலாறு காணாத வெற்றி தேமுதிகவுக்கு. அப்போ தான் முதலாக எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தும் அவருக்கு கிடைச்சது. அதற்கு முன்னால் உள்ள சம்பவத்தை சொல்லணும். 2011 மார்ச் மாதம் 4ஆம் தேதி அதுவரை கண்ணாமூச்சி காட்டிக் கொண்டிருந்த திமுக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் போயஸ் கார்டன் அம்மாவை பார்ப்பதற்காக போயஸ் தோட்டத்திற்கு செல்கிறார். மார்ச் மாதம் 4ஆம் தேதி. அதே மார்ச் மாதம் 4ஆம் தேதி இந்த வருடம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயகாந்தை சந்திப்பதற்கு அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார். தேதி சுவாரஸ்யமாக இருக்கு, ஆனால் அது சொல்லுகிற செய்தியில் சுவாரஸ்யம் இல்லை. இது போக பிரேமலதா நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதாவையே சட்டமன்றத்தில் எதிர்த்தவர் விஜயகாந்த், கண்டிப்பாக மறப்போம் மன்னிப்போம்னு ஒரு குரல் கேட்குதுங்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி வேணாலும் பேசிக்க, மறப்போம் ஒரே வார்த்தை. என்ன நடக்கிறது? இதற்கு பேர் அதிமுகவா? வழக்கறிஞர் அண்ணன் திரு ராஜசேகரன் அவர்கள் வந்து கோபத்தின் உச்சிக்கே போயிட்டேன். நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கே நான் வெக்கப்படுறேன்டா உங்களை பார்த்து அப்படின்ற ஒரு வார்த்தை சார் சொன்னது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளனுக்கும் அந்த எண்ணம் இருக்கு, அந்த கொதிப்பு இருக்கு. அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும். நீங்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நேற்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து
ஜெயலலிதா அம்மையாரே வந்து நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம். எதிர்த்து கேள்வி கேட்டோம்னு சொன்னாங்க. கேள்வி கேட்கறது சாதாரணம். சட்டசபையில் எதிர்த்து கேள்வி கேட்குறன்றது விஜயகாந்த் என்ற ஒரு நபரை எதிர்க்கட்சி தலைவராக உயர்த்தி அழகு பார்த்தது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த கூட்டணி வச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு ஆசையை காட்டினது இப்போ இருக்கிற இந்த இதே அடிமைகள் தான். அன்னைக்கு அம்மா குறிப்பிட்டு சொன்னது இந்த அடிமையில தான். பயந்துக்கிட்டு அம்மா நீங்கள் சொன்னீங்களா மார்ச் 4ஆம் தேதி விஜயகாந்த் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா என்ன செய்கிறாங்க, நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் வாங்க, வராட்டினா போங்கன்னு சொல்லி வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் பதட்டமாகி போய் தான் ஓடி வந்து விஜயகாந்த் எல்லாரும் வந்து வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கு வந்து இல்லை நாங்கள் வந்துக்கிறோம் எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அறிவித்த வேட்பாளரை நிப்பாட்டி வச்சுட்டு தேமுதிகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம சீட்டு கொடுத்தோம். அதுதான் வரலாறு. அப்படி தெரியாதனமாக அவர் நம்ம கூட்டணியில் வந்து ஜெயித்து எதிர்கட்சியான ஒரு விஜயகாந்தை அவர் வந்து அம்மாவை வந்து நாங்கள் நேருக்கு நேராக கேள்வி கேட்குறோன்னு சொல்லலாம். அம்மா சட்டசபையில் சொன்னாங்க விஜயகாந்த் கேள்வி கேட்குறப்ப, விஜயகாந்த் அவர்களே நீங்க என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறன்ற பேர்ல அத்துமீறி நடந்துட்டீங்க, இன்று முதல் உங்களுக்கு வீழ்ச்சி தான் வரும், என்னைக்குமே எழுச்சி வராது. இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்களே நீங்கள் என்னை கேள்வி கேட்கிறேன் என்ற பேர்ல அத்துமீறி என்னை எதிர்த்து பேசியிருக்கீங்க, இனிமேல் உங்களுக்கு வீழ்ச்சி தான், எழுச்சியே கிடையாது. ஏன் நான் 2 தடவை சொல்ல சொன்னோம்னா சொன்னாங்க. ஏன் 2 தடவை சொல்ல சொன்னோம்னா சொச்ச நச்சம் இருக்கிற அதிமுக காரன் இருக்காங்களா தொண்டர்கள், அவர்கள் காதில் விழ வேண்டும் என்பதற்காக தான் 2 தடவை சொல்ல சொன்னேன். இல்ல கரெக்டா இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. சொல்லுங்க. ஏன்னா இந்த இதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் இந்த அடிமைகள் வந்து என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. நீங்க இன்னும் ஒருபடி மேல போய் மைக் டைசன் என்று சொல்ல அவருக்கு அவரே நான் மைக் டைசன் தான் சொல்லிக்கிட்ட ஜெயக்குமார் வந்து மறப்போம் மன்னிப்போம் உன்னையே சொன்னாங்களா, நீ மறக்கிற, நீ யாரையா மன்னிக்கிறதுக்கு சொன்னது அம்மாவை, எங்க அம்மாயா எங்க தெய்வம், எங்க அம்மாவா சொல்றது நீ யார் மன்னிக்கிறதுக்கு? அவங்க கேட்டாங்களா மன்னிப்பு உன்ட்ட? மறக்கிறதுக்கு அவருக்கு நிறைய தயாரா இருப்பார், நிறைய விஷயங்களை அவர் மறந்துடுவார். அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா பிரேமலதா வந்து நான் வந்து அன்னைக்கு அம்மாவை பேசணும் தப்புன்னு கேட்டாங்களா? கேட்டு வர சொல்லுங்க, கேட்டு வரணுங்களா? இவர் இப்படி அவர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி பாமகன்னு ஒரு குரூப், அந்த குரூப்பு மாண்புமிகு அம்மா அவர்களை வந்து மாவட்ட நீதிமன்றம் வந்து விசாரித்து அதுக்கு தண்டனை கொடுத்த பின்னாடி உயர் நீதிமன்றத்தில் விடுதலை ஆகுது. மாண்புமிகு புரட்சி அம்மாவுக்கு கர்நாடக மாநிலத்தில் விடுதலை, அந்த வழக்கில் வந்து விடுதலை செய்யப்படுகிறார். அம்மாவும் சின்னம்மாவும் விடுதலை செய்யப்பட்டு வர்றாங்க. நீங்கள் 2015 சொல்கிறேன் நான், 2015 நடந்த விஷயத்த சொல்கிறேன். நமக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் காவேரி பிரச்சனை கடுமையாக இருக்குது. கர்நாடக மாநில அரசியல்வாதிகளுக்கு அம்மானா சின்ன சொப்பனம், காவேரி பிரச்சனை இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உள்வார் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அம்மாவுக்கு. அந்த மாநிலத்தில் வழக்கு நடத்துறதே தவறு. முதல்ல அந்த மாநிலத்தில் வழக்கு நடந்து அந்த வழக்கில் வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயர்நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணுது. இந்த ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாருன்னு பாருங்கள். இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் வந்து யோசிக்கணும். குருவை அனுப்பிச்சுட்டு, கோக்கா மணியை அனுப்பிச்சுட்டு, அவங்களுடைய தலைவர் மணியை அனுப்பிச்சுட்டு, பாலு கூட வழக்கறிஞர் பாலு அவர்களையும் அனுப்பிச்சுட்டு, சித்தாராமையா அப்போ அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட போய் கடிதம் கொடுக்குறாங்க. இந்த வழக்கில் வந்து நிறையா தவறு இருக்குது, நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுக்குறாரு. அது ரெக்கார்ட் ஆகிருக்கு, எல்லா டிவிலையும் ஆங்கில சேனலில் வந்துச்சு. அவர் திருப்பி பதில் சொல்கிறாரு, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே இது இங்கேருந்து எங்களுக்கு வழக்கு போனால் போதுமே, நீங்கள் எங்கே இதை வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, உங்கள் உள்நாட்டு அரசியல் அங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்கன்றாரு. அதுக்கப்புறம் போய் அந்த அந்த வழக்காடிய அந்த வழக்கறிஞர்கிட்ட போய் இவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க. சரியா? திருப்பி அம்மா மேலே குற்றம் சாட்டப்படுவதற்கு முழுக்க அதே முயற்சி மேற்கொண்டு இந்த கட்சி பாமக. அந்த பாமகவுக்கு அம்மாவோட தொண்டா ஓட்டு போடுவானா? அவன் கூட நீ வந்து கூட்டணி வைக்க போற. நெஞ்சில தைக்கிற மாதிரி நெஞ்சில தைக்கிற மாதிரி ஒரு சுருக்குன்னு 2 கேள்வி கேட்டுறீங்க. தைக்க வேண்டியவர்களுக்கு தைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி பாமக தொடர்ந்து வந்து இப்படி ஒரு மிக கேவலமான ஒரு கூட்டணியை அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நாகரிகமாக போகிறது நல்லா இருக்கும். கேவலன்றது இல்லை பரவாயில்ல, அது கூட நம்ம தவிர்த்துக்கலாமே. கேவலங்கிறது தப்பே கிடையாது, கேவலம் தான் அது. சரி, கேவலன்ற வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும், வேற வார்த்தையும் இல்லை. சரி, ஓகே ஓகே, சரியா? அந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த விருந்துக்கு போய் அந்த இவர் வீட்டுக்கு ராமதாஸ் தோட்டத்துக்கு அங்கே போனதில் ஒருத்தர் முக்கியமான ஆள் வந்து சிவி சண்முகம்.
அமைச்சர். அது அந்த கதை. அந்த சிவி சண்முகத்தை ராமதாஸ் அவருடைய அண்ணன் எல்லாம் சேர்ந்து கொலை பண்ணுறதுக்காக ஒரு குரூப் அனுப்பிச்சுடுறாங்க. அந்த குரூப்பு போய் அந்த வீட்டில் அவர் இருக்கிற இடத்துல போய் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த சிவி சண்முகம் போய் ஓடி போய் அவர் டாட்டா சஃபாரி கார், அப்போ அந்த காருக்குள்ளே போய் உள்ளே போய் படுத்துக்கிறாரு, இழுக்க முடியல அவனால். அப்போ ஒரு அதிமுக தொண்டன் கூட போய் காப்பாற்றி அந்த அதிமுக தொண்டன் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நீ அன்னைக்கு வந்த கும்பல் உங்களை வெட்டி கொலை பண்ணியிருந்தா நீங்கள் போய் அந்த வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு கட்டி பிடிப்பீங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே. இல்லை சார், நீங்கள் எதை வேணாலும் மறங்க. அருவாவை எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு ஒரு கும்பலை அனுப்பிச்சுட்டு உங்களை கொலை பண்ண வந்து அந்த சம்பவம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போச்சா இல்லையா? வந்து போச்சு. இல்லை, வந்து போச்சுல. அப்போ அரசியலுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்லை, அரசியலுக்காக எதை வேணாலும் சாப்பிடுவீங்களா? அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுங்களே, அதுக்கு பேர் சோறு தானா? அதுக்கு பேர் சாப்பாடு தானா? 80 வகையா வச்சு சாப்பிட்டீங்களே, அதுக்கு பேர் நீங்கள் தான் சொல்லணும். பொதுவான ஆள் நீங்கள் சொல்லுங்க என்னன்றத. நீங்கள் அவரை உசுப்பேத்தி விட்டுறீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. உண்மைதான் சார், நீங்கள் சொல்லுங்க அது என்னன்றத. இப்பேற்பட்ட மிக கேவலமான கூட்டணி சார். அம்மா அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை அவர் ஒரு அரசியல் புரோக்கர்னாங்க. ஓப்பனா புரோக்கர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? கமிஷன் வாங்குவார். அந்த தான் நடந்திருக்கு. இப்போ அதை தான் அவர் என்ன வார்த்தை சொல்ல முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி 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 சார் வந்து கோவப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பேரம் படிந்தது. இப்போ வந்து தேமுதிகவுக்கான பேரம் இன்னும் படியல, அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பேரம் முடிந்தது, நாடகம் இன்னொரு பேரம் முடியல. ஆமா, இப்போ இவங்க நேற்று வந்து கடந்த 20 நாட்களா 15 நாட்களா இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸும் இந்த மக்களும் அரசியல் விமர்சகர்களும் பாமகவா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புதுசா வந்து இல்ல இது ஏன் கேட்டேன்னா, இந்த நாடகத்துல பழைய நாடகத்தை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுதான் நான் இப்ப ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு தான் இவ்வளவு விஷயத்தை நான் பாமக பத்தி சொன்னேன். ஏற்கனவே ஒரு நாடகம் முடிஞ்சிருக்கு, அந்த நாடகத்தை மறந்துட்டு இப்ப புது நாடகம், இப்ப புதுசா ஒரு ஆள் கிடைச்சிச்சு. இப்ப 2 பேரும் வந்து சின்ன மங்காவும் பெரிய மங்காவும் ரொம்ப சேஃப்டியா இருக்கு. அப்பாடா, ஒரு ஆள் புதுசா கிடைச்சிருச்சு, நம்மளை விட்டாங்க, நீ தேடுறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த நாடகம் ஓடும், நம்ம பக்கம் வராது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தோட்டத்தில் 2 பேர் ரொம்ப சேஃப்டியாக உட்காந்துருக்கு. அது திருப்பி வரும். மக்கள் வந்து அறச்சீட்டத்தோட இருக்கான் உள்ளுக்குள்ள. நிறைய இடத்துல வந்து இது சாதாரணன்ற பேச்சு முழுக வேண்டிய கட்டாயம் இல்லை. அவனுக்கு எல்லாமே தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கைக்குள்ள உலகம் வந்துருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்னா காலையில நியூஸ் பேப்பர் வந்தால் தான் பார்க்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே கைக்குள்ளே இருக்கு. இந்த சூழல்ல மக்கள் தன்னுடைய ஓட்டு என்ற அந்த ஆயுதத்து மூலமா உங்களெல்லாம் தாக்குறதுக்கு ரெடியா இருக்கான். நாங்கள் வார்த்தையில தாக்க விரும்பல அவங்கள. சரி, திரு துரைக்கண்ணா, இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு பத்திரிகையாளர், நானும் இந்த இனத்தில் நிச்சயமா பத்திரிகையாளர்னா இவர் மட்டும் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே மூத்த பத்திரிகையாளர் டாக் உள்ள ஒருத்தர் இவர் தான், வேற யாரும் இல்ல. நான் உங்ககிட்ட வருவேன். இருக்காங்க மரியாதைக்குரியவர்கள் இன்னும் இருக்காங்க. நம்ம தராசு சாமண்ண இவர் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. சரி, பேசலாம். இதில் இப்போது 2 செய்தியாளர் சந்திப்பு. ஒன்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய சந்திப்பு, 2வது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நடத்திய சந்திப்பு. இந்த 2 சந்திப்பு நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பத்திரிகை வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை எடுத்தறிந்து பேசுகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு போனதை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அப்படி தான். அதாவது ரொம்ப கேலிக்கும் கிண்டலுக்கும் உரியவர். கேட்கிற நிருபரை பார்த்து, செய்தியாளரை பார்த்து, அப்போ அவருக்கு தண்ணி கொடுங்கப்பா. இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறை? அதாவது தங்களுடைய முகம் முழுவதுமாக வெளித்தெரிந்து விட்டது என்கிற கோபம், ஆதங்கம், படபடப்பு, இதன் காரணமாக இந்த கோபமே உங்கள் மேலே குற்றம் இருக்குங்கிறத ஊருக்கு காட்டிடாத என்ன? நிச்சயமாக ஒரு அரசியல் பக்குவமற்ற தன்மை தான் தெரிஞ்சது. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் எதற்கும் தயாராக இருக்கணும், எந்த கேள்வியும் எதிர்கொள்ளணும். கடுமையான கேள்விகள் பல தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர்லேருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து மரியாதைக்குரிய கருணாநிதி, அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல தலைவர்களை இது போன்ற பல கேள்விகள் தேசிய அளவிலான பத்திரிகையாளரும் சரி, வெளிநாட்டு பத்திரிகையாளரும் சரி, இங்கே இருக்கிற பத்திரிகையாளரும் சரி, மிக கடுமையான கேள்விகள்லாம் கூட கேட்பாங்க. ஒரு விஷயத்தை நாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பலைன்னா நோ கமெண்ட்ஸ், இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு கடந்துருவாங்க.
இதிலிருந்து நாம் தன்னை பற்றிய விவரங்களை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிற கேள்விகள் வருகிற போது அதை பற்றி சிலாகிச்சு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. தங்களை பாதிக்கிற மாதிரி கேள்வி வரும்போது முகம் சொலிப்பதும், நீ வா போ என்று பேசுவதும், அவன்கிட்ட மைக்க பிடுங்க சொல்கிறதும், உனக்கு என்ன நான் பதில் சொல்கிறது இருக்குல்ல, இது அரசியல் பக்குவமற்ற தன்மை. திரு அன்புமணி ஆகட்டும், மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதாவாகட்டும், அவங்க ஒரு விரக்தியின் வெளிப்பாட்டில், அரசியலில் ஒரு விரக்தியின் வெளிப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. கேள்விகளை எதிர்கொள்ள தயங்குகிறவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்திக்க கூடாது, நீங்கள் அறிக்கை அனுப்பிச்சிட்டு போங்க, எல்லாம் போங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் காத்து தான் நான் சொல்லணுமா அப்படிங்க. இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஊடகங்கள் இல்லை என்றால் தேமுதிகவுடைய கட்சி செய்தி அந்த சாலிகிராமத்தையும் கோயம்பேட்டையும் தாண்டி வெளியிலே போயிருக்காது, எங்கேயுமே போயிருக்காது. இந்த ஊடகங்கள் தான் அவங்களை வளர்த்து விட்டது, அதற்கு கிடைத்த மரியாதை இது. ஆமாம், அப்படிப்பட்ட இடத்துல அவங்களும் ஒரு ஊடகம் நடத்துகிறாங்க. அதில் ஒரு ரொம்பவும் மரியாதை குறைவாக அந்த நடந்துக்கிட்ட முறை இருக்குல்ல, அது தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு கடுமையான அதிருப்தியை தான் உருவாகியிருக்கு, பொது வெளியிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலே இருக்கு. இப்படிப்பட்ட போக்கு என்பது அந்த கட்சி நிச்சயமாக சரிவை சந்திப்பதற்கு தான் இது இருக்கு. பல பொது வெளிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியுடைய தந்தையார் மரியாதைக்குரிய ராமதாஸ் ஆகட்டும், அவரும் கூட கொஞ்சம் கடுமையாகவே பல இடங்களில் பேசுவார். இந்த போக்கு அரசியல் கட்சி தலைவருக்கு இருந்து அறவே நீங்கணும். ஒரு தலைவர்களை விமர்சிக்கிற போது நீங்கள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அரசியல் கட்சிகளுக்குள், ஆனால் வார்த்தைகளை, ஒரு வார்த்தை உதடு கடந்தால் உலகு கடக்கும்பாங்க. நீங்கள் இன்னைக்கு தேமுதிகவினுடைய முகமும் முகவரியுமாக பிரேமலதா தான் இருக்கிறாங்க. அதனுடைய தலைவர் ஒரு உடல்நல குறைவாக இருக்கிறாரு, மற்ற தம்பிகள் மகன்கள்லாம் அவங்க ஏதோ அவங்க கடமையை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க தான் ஒரு அடையாளம். ஆக ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பொது வெளிகளில் இருக்கிற அரசியல் தலைவர்களையும், துரைமுருகன் சதி பண்ணார், சூழ்ச்சி பண்ணார், இருந்தாலும் அதை கூட ஒரு நாகரிகமான இது தூக்கத்தில் உளர்றாரு, ஒரு வயது முதிர்ந்தவர், அது போன்ற விமர்சனங்கள் எல்லாமே பொது வெளிகள் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆதரவு நிலையே இருக்காது. பொதுமக்கள் மத்தியிலும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி, ஒரு மிகப்பெரிய சரிவை, ஒரு பின்னடைவை தான் இந்த கட்சி சந்திக்கும். ஏற்கனவே அவர்கள் அந்த வாக்கு வங்கியினுடைய சதவீதம் என்பது குறைஞ்சிருச்சு. சகோதரர் சொன்ன மாதிரி வெறும் ஒரே ஒரு சீட்டு 232 தொகுதியில் இன்னும் ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்று ஓரமாக உட்கார்ந்திருந்த விஜயகாந்தை பிரதான எதிர்க்கட்சி தலைவராக கொண்டு வந்ததில் மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. 41 இடங்கள் கொடுத்து 29 இடங்களை வெற்றி பெற செய்து இவர் வச்சிருக்கிற 3%, 5% தான் அதிமுகவே ஜெயிச்சு ஆட்சிக்கு வருதுங்கிறாங்க. ஒரு பிரபலமான ராஜதந்திரி அரசியல் சாணக்கியன்னு சொன்ன திரு கருணாநிதி அவர்களையே 91 ஒரே ஒரு இடம் தான் அவரால் ஜெயிக்க முடியும். ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற அந்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா அது வேடிக்கையாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள அதிமுகவை எங்களால் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான விமர்சனமாக தான் பொது வெளிகளில் பார்க்கப்படும். இது போன்ற நடவடிக்கை என்பது நிச்சயமாக அரசியல் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கான அடையாளமாக தான் தெரியுது, விரக்தியின் வெளிப்பாடாக தான் தெரிகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அதிமுக திமுக தயவில்லாமல் அவர்களோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்காமல் அவர்களுக்கு எங்கேயுமே பிரதிநிதித்துவம் இருக்கிறார். அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அந்த 6 கட்சி கூட்டணி, வைகோ, திருமாவளவன், அன்றைக்கு இருந்த அந்த 6 தலைவர்கள் மேலே பொது வெளியில் பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை. இவங்களால் ஆட்சி அமைத்து இந்த 6 பேரும் ஒரு நல்லாட்சியை தர முடியும் என்கிற நம்பிக்கை இந்த மக்களுக்கு நிச்சயமாக இல்லை. ஒரு தொகுதியில் ஒருத்தர் கூட வெற்றி பெற முடியல. இப்போ இந்த நிலையில் தங்களை ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு போய் அணுகி கூட்டணி வைத்து அதன் மூலமாக தங்களை வளர்த்து கொள்ளணும், பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற இவங்க இந்த திரைமறைவு, எனக்கு என்னென்னா இந்த ஜனநாயக நாட்டில் ரகசிய பேச்சு, திரைமறைவு பேச்சு இப்படியெல்லாம் போயிட்டு அப்புறமா ஒப்பந்தத்துக்கு உடன்படிக்கை வருவாங்கல்ல, இது எந்த விதமான அணுகுமுறை அப்படின்னு தெரியல. இப்போ அதுதான் மீம்ஸ்லேயும் இதுலேயும் போடுறாங்க. என்னடா பேசுகிறீங்க, இது மாட்டு தரகு பண்ணுறீங்களா, இந்த என்ன IPL ஏலம் விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வருது. இந்த போக்கு முற்றிலும் மாறணும். ஒரு சரியான அரசியல் நிலைப்பாட்டை இனிவரும் தலைமுறைக்காவது கொண்டு போனாதான் நம்ம நாடு சுபிட்சம் அடையும். சரி ராஜசேகர், கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போது 2 இடங்கள் ஏற்கனவே சொன்னேன். நான் 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, அதில் நிறைய பாடங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி நடக்கணும் எப்படி நடத்தக்கூடாது. இதிலிருந்து நேர் மாறாக முற்றிலும் எதிர் திசையில் இருக்கிறார் திரு டிடிவி அவர்கள். என்ன கேள்வி கேளுங்க, சிரிப்பில் தான் ஆரம்பிக்கும். அது எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி சிரிப்பில் தான் ஆரம்பிக்கும், சிரிப்பில் தான் முடியும். ஆனால் இடையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்க அவ்வளவு திண்மையாக,
நுட்பமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது அவ்வளவு தெளிவு, அதாவது எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் எப்படியாவது கூட்டணி அமைக்கணும், எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறது இல்லை. வெற்றி பெற வேண்டும், அது முறையாக பெற வேண்டும். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒப்பீடு இல்லைங்க, இந்த ஒப்பீடே தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு பொய் வழக்கை போட்டு ரெட்டை இலைக்காக இவர் வந்து லஞ்ச தொலைபேசியில் பேசினாருன்னு சொல்லி டெல்லி போலீஸை வச்சு பொய் வழக்கை போட்டு அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போய் டெல்லி ஜெயிலில் வச்சு அதை ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து இன்றைக்கு இருக்கிற ஒருவர், நான் அவர் இடத்துல இருந்தேன்னா வெளியில் வந்தவுடனே கண்ணா அப்படின்னா எல்லாரும் திட்டிருப்பேன். ஏன்னா நான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு என் மேலே ஒரு பொய் வழக்கை போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கோபம் வரும். அது எல்லாத்தையும் ஜீர்ணிச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்களை அப்படியே வசியம் பண்ணி, நம்ப மாட்டீங்க, நிறைய பத்திரிகை நண்பர்கள் பேசினதை நான் வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சது. அதாவது எல்லாருமே இந்த மாதிரி பத்திரிகை நண்பர்கள் மட்டும் பொது தளத்துலையும் பேசுறதை வச்சு இவர் வந்து ஏதோ இஸ் அ நியூ மெஜிஷியன் அப்படின்னு பேசுனாங்க நிறைய ஆங்கில பத்திரிகையாளர். இஸ் அ மெஜிஷியன், ஒரு மேஜிக் பண்ணுறாரு. எப்படி அவரால் இவ்வளோ, அதாவது ஒரு பெரிய கடப்பார மாதிரி ஒரு கேள்வி எடுத்து நெஞ்சில் குத்துறாங்க, நீங்கள் இப்படியாமே உங்களை ஜெயிலில் இருக்க, அதெல்லாம் அதாவது அதை வந்து ஒரு ரொம்ப ஒரு லாவகமாக ரொம்ப ஒரு ஒரு கலோக்கியல் தமிழில் அதை வந்து அவங்கள நம்ப மாட்டீங்க. he has won the press ஃப்ரீடமோட மொத்த பத்திரிகையாளரோட இதயத்தை ஜெயிச்சிட்டார் அவர். சரி, அதுதான் முதல் வெற்றி. இன்னொன்று நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் எது சொல்கிறீங்க, சில ஊடக விவாதங்களை பார்க்கும்போது சில பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள்னு சொல்கிறவங்க, ஏங்க நான் வந்து நீங்கள் வந்து பத்திரிகையாளர் என்றால் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நேர்மை இருக்கணும். ஒரு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊடக தர்மமும் இல்லை, பத்திரிக்கையாளர்னா இப்போ நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணான்னு சொன்னால் ஆப்ட், அவர் அது வந்து அதாவது அச்சு பெறலாமல் அந்த மூத்த பத்திரிகையாளர்னு ஒத்துப்பேன் நான். சரி, அந்த மாதிரி பத்திரிகையாளர் போர்வையில் இருக்க பிரஸ்டிடியூட்ஸ் பற்றி நான் பேசலாம். இல்லை, இதுதான் நம்மளுடைய இராணுவ அமைச்சரே பேசினார், ஜெனரல் விக்ரம் சிங் சொன்னார், பிரஸ்டிடியூட்ஸ் சொன்னார் ப்ரெஸ்ஸை பார்த்து. தமிழ்நாட்டில் ஊடக தர்மமும் கிடையாது, பத்திரிக்கை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜேர்னலிசம் ரொம்ப, நான் வந்து தமிழ் ஊடகத்தில் நான் மெயினாக சொல்கிறேன், பத்திரிக்கையாளர் போர்வையில் இருக்கேன். சி, நான் அதுக்கு வந்து நாங்கள் எல்லா அட்வொகேட்ஸ், நாங்கள் வந்து நான் ஒருத்தரை கை நீட்டி சொல்கிறோம், நம்ம யோகியமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தரை கை நீட்டி சொல்லும்போது 4 விரல் என்னை நோக்கி பார்க்குது. நான் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரி இப்போ அரசியல் கட்சியில் எந்த தலைவரும் இல்லை. நீ யோகியமானு கேட்கறதுக்கு எந்த தகுதியும் யாருக்குமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி பத்திரிகையாளரும் அரசியல்வாதியோட ரொம்ப வருஷமாக போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா, எல்லா பேக்கேஜ் சிஸ்டத்துலாம் வராங்க. இருங்க, எல்லாருக்கும் ஒரு பேக்கேஜ் சிஸ்டத்தில் தான் அவங்க வராங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அஜெண்டாவே கிடையாது. நான் இருக்கிறத ஐ கால் a spade a spade. அந்த விஷயத்துக்குள்ள போறது தவிர்ப்பது நல்லது. நான் வந்து ஐ கால் a spade a spade. இதெல்லாம் வந்து விவாதம் நடத்துங்க, எல்லாம் நடத்துங்க. ஒரு மக்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து மக்களுடைய ஐக்கியூவையும் ஸ்டாண்டர்டையும் தரம் குறைச்சு நாங்கள் பேசுறதா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு போகிறது, அது எந்த விதமான நியாயம் ஊடக தர்மமும் கிடையாது. அது வந்து ஒரு யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த பப்ளிக். அதை மக்களுடைய அறிவு திறனையும் மக்களுடைய சிந்திக்கும் திறனையும் நீங்கள் வந்து மிகவும் ஒரு குறைச்சி மதிப்பிடுறீங்க. பொதுமக்களை பார்த்துக்கிட்டு பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இது எந்த மாதிரியான விவாதம் எப்படி இருக்குதுன்னு உண்மையிலே சொல்கிறேன். இதற்காகவே இப்போ நாங்களே வந்து இப்போ ஒரு ஊடகத்துறையில் வரணும்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஓட் 24/7 ஒரு சேனலே ஆரம்பிச்சிட்டோம், டிஜிட்டல் சேனலில். ஏன்னா யாருமே உண்மையான செய்தி கொடுக்கறது இல்லைங்க, யாருமே நேர்மையான செய்தி கொடுக்கறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை யாருமே கொண்டு செல்றது, தவறான விஷயங்களே பேசுது, பொய்யான விஷயங்களே சொல்றது. இன்னவோ இவர் வந்தா டேடின்றாங்க, இப்படின்றாங்க, இவர் வந்தவொடனே தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆயிடுச்சுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், 5 ஆண்டு காலம் பாஜக ஆட்சி மத்தியில் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள்,
தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன செய்யல, ஒரு பட்டியல் போடுங்க. அதை ஒரு செய்தியா பண்ணுங்க, அது ஒரு விவாதமா பண்ணுங்க. ஒரு ஊடகமாவது இது வரைக்கும் பண்ணிருக்குதா? இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் தமிழ்நாடு அரசு கேட்டு பெற்றது என்ன, அதுவும் ஒரு தமிழ்நாடு அல்ல. நான் என்ன சொல்றேன், ஊடகத்திலையும் தலைப்பு நம்மளே கொடுக்கலாம். 5 ஆண்டு காலம் மக்களுக்காக தேர்தலில் வாக்கு வாங்கிட்டு போனீங்க, வாக்கு போட்டாங்களோ இல்லையோ, இட் இஸ் யுவர் டியூட்டி. ஓட்டு போட்டவங்களும் போடாதவங்களுக்கும் ஆட்சியில் வந்தால் நீங்கள் தான் அவங்களுக்கு அரசு, நீங்கள் தான் செய்யணும். அவங்க நீ ஓட்டு போடல, இந்த மாநிலம் எனக்கு ஓட்டு போடலன்னு செய்யாதெல்லாம் இருக்க முடியாது. அது நம்ம டெமோக்ரஸி கிடையாது. மக்கள் ஜனநாயகம் என்பது வாக்களித்தாலும் அளிக்கவில்லை என்றாலும் ஆட்சி கட்டில் அமர்வர்கள் சமமாக அனைவரையும் பார்க்க வேண்டும். இதுதான் ஃபெடரலிசம், இதுதான் நம்ம நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம். இதன் பிரகாரம் ஒரு விவாதமாக நடக்குதா? இல்லை, நன்மை தீமைகள்லாம் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி ஒரு திருவிழா காலம் வருது, தேர்தல் திருவிழா. இனி வரப்போகிற காலம் என்ன, தேர்தல் கணிப்புகள் காலம். இல்லைங்க, தேர்தல் கணிப்பும் சரி, நீங்கள் மக்களுடைய மனநிலை, நீங்கள் எல்லா பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் 2016 திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு எல்லா ஆங்கில ஊடகமும் சொல்லிச்சு, தமிழ் ஊடகமும் சொல்லிச்சு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா 135 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆர்கே நகர் என்ன, அதே நெக்ஸ்ட் நான் வரேன். ஆர்கே நகரில் நான் இம்ப்ரெஸ் ஆனது ஆர்கே நகர் வெற்றியில் தாங்க. எல்லாருமே சொன்னாங்க, நானும் நினச்சேன் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்சேன். பட் அங்கே தான் எவ்ரிதிங் வென்ட் ராங், ப்ரூவன் ராங். எப்படின்னா மக்களுடைய மனநிலை அந்த அப்படி எதிர்நிலையா மக்களுடைய மனநிலை. இப்போ தமிழ்நாட்டில் இந்த பண்ற கூத்து ஒரு கூத்து பற்றையா தான் அரசியல் களம் இருக்கின்றது. அதாவது ஒரு நாடக மேடைன்னு சொன்னா கூட ஒரு நாகரிகமான வார்த்தை அது. ஒரு ஒரு கூத்து பற்றை, ஒரு வேற விதமான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. இப்போ நண்பர் சொன்ன மாதிரி கையிலே வந்துச்சு, ஸ்மார்ட் போன் வந்துச்சு, எஃப்எம் வந்துச்சு, யூடியூப் சேனல்ஸ் வந்துச்சு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எது இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே ஒரு உள்ளங்கையில பாத்துடலாம் 2 செகண்ட்ல. ஸோ அதாவது ஏமாறுறவங்க இருக்கிறவங்க ஏமாத்துறவங்க இருப்பதாக சொல்லுவாங்க. ஆனா அந்த காலம்லாம் இப்ப ஏமாறுறதுக்கு ஆள் இல்ல. இப்ப மக்கள் இவங்க பண்ற இந்த மாதிரி இந்த அரசியல் சித்து விளையாட்டை வாக்குகள் மூலமா, அதாவது ஒரு விரல் புரட்சின்னு படம் எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இந்த இலவசங்கள்லாம் கேவலமா பேசின ஒரு படம் இருக்குது, அந்த படத்தையும் தள்ளி வச்சாங்க மக்கள். அதுதான் மக்களுக்கு சினிமாவையும் ஒதுக்க தெரியும், சினிமாக்காரரையும் ஒதுக்க தெரியும். யார் தங்களோடு நிற்கிறார்கள், யார் தங்களுக்காக போராடுகிறார்கள் பாருங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் புத்திசாலிகளே என்று கடந்த கால வரலாறும் இருக்கின்றது. வருங்காலத்தில் நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் ஒரு விசித்திரமான வெற்றி, அதாவது நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது. அதுல நீங்க மிஸ்டர் டிடிவி தினகரன் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா he is the dark horse, emerging dark horse. ஏன்னா மக்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க அது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. திரு துரை கருணா, இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது, தேர்தல் காலம் என்பதால பல திசைகளிலும் நம்முடைய கவனத்தை போக முடியாது. இப்போ பாமக அதனுடைய நிலை பேசணும், தேமுதிக அதனுடைய நிலை பேசணும், அஇஅதிமுக அதனுடைய நிலை பேசணும், திமுக ஒன்று பாக்கி இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி நேற்று தெரியல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். தமிழகத்தில் ஒளி பிறக்க, தமிழகத்தினுடைய இருண்ட காலம் முடிவுக்கு வர, அதாவது தமிழ்நாடு திமுக வந்தால் சுபிட்சமாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை. அது முடியும் போது தமிழ்நாட்டு மக்கள் பழசெல்லாம் மறந்து போனாங்கன்னு நினைக்கிறார் என்ன? எனக்கு குறிப்பாக 2006 அப்புறம் 2004 2009 வரைக்கும் அவங்களுடைய பங்களிப்பு மத்தியில் இருந்தது, மாநிலத்தில் இருந்தது. கொஞ்சம் அதை கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நிறைய விஷயங்கள் வெளிப்படும். அவருடைய அந்த அறிக்கை உண்மையானது தானாங்கிறது தெரியும். ஒரு நிமிடம் அதுக்கு முந்தைய 70களில் கூட தொடங்கிடுவோம். சரி, 1971 1969 வரைக்கும் 67-69 பேரறிஞர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்தாங்க. 69லேருந்து 71 வரைக்கும் இவருக்கு திரு கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்று கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைமை பொறுப்பேற்று நடக்கிற போதே தவறுகள் நடக்க தொடங்கிருச்சு. 71 ஒரு அபரிமிதமான வெற்றி வருது. 184 இடங்களில் வெற்றி பெற்ற உடனே அவர் ஒரு சர்வாதிகார தலைமை அப்படிங்கிற மாதிரியான போக்கு வந்ததனுடைய விளைவு தான் 72. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு காவல் நிலையமும் உடன்பிறப்புகளால் முற்றுகையிடப்பட்டது. எனக்கு நல்ல ஞாபகம். ஆமாம், நிச்சயமாக.
அந்த 72 காலகட்டங்களில் அண்ணாவினுடைய பாதையிலிருந்து இவர் தவறி செல்லுகிறார் என்று திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவருக்கு எதிராக வந்தபோது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுடனே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய அந்த காலகட்டங்களில் ஆட்சி கட்சியாக இருந்த திமுக அராஜகத்தின் உச்சத்தில் இருந்தது. 2 கேரளத்தை அனுமதிக்க மாட்டோம், இந்த மலையாளி மண்ணை ஆளுவதா, ஒரு தமிழர் படையினை அன்றைய மதுரை முத்து தலைமையில் தமிழர் படையின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து மலையாளிகளுடைய டீ கடை ஹோட்டலில் அவங்க வச்சிருந்த சிறிய நிறுவனங்கள்லாம் நாஸ்தி பண்ணாங்க. அதனுடைய நீட்சி தான் இப்போ இருக்கோ? ஆமாம், இப்போ எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியல. ஒரு மிகப்பெரிய அளவில் பல ஆயிரக்கணக்கான மீது அடித்தடி பொய் வழக்கு. 77 80 அவர் ஆட்சி கட்சியாக இருந்தபோது பல போராட்டங்கள், நீங்கள் ராமம் போடுற போராட்டம், கோமணம் கட்டின போராட்டத்திலேருந்து ஆட்சி நடத்த விடாமல் அவரோடு ஓரளவுக்கு உடன்பட்டு இருந்த அரசு ஊழியர்களையும் போக்குவரத்து ஊழியர்களையும் தூண்டிவிட்டு மிக நெருக்கடி கொடுத்தார். திமுகவுடைய சுயரூபம் என்பது அதுதான். அதனால தான் திமுக என்பது ஒரு தீய சக்தி என்று திரு எம்ஜிஆர் அடையாளப்படுத்தி இருந்தார். 80 இந்த எம்ஜிஆரை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்தால் நாடாளுமன்ற தோல்வியை காரணம் காட்டி சட்டசபையை கலைச்சிட்டு 4 மாதத்தில் தேர்தல் வைக்கிறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வந்துடுறார். அவருக்கு மக்கள் சக்தி இருந்தது. அப்போவே கூட்டணி கட்சிக்கு திமுக ஒத்துக்கிடுச்சு, கூட்டணி ஆட்சிக்கு பாதி இடங்கள் அப்படின்னு எந்த நிலைக்கும் இறங்கி வர தயார் என்று 80லேயே திமுக இருந்தது. நீங்கள் ஒரு பிரதான அரசியல் கட்சியிலிருந்து ஒரு கட்சி விலகி வருகிற பொழுது அந்த கட்சி காலப்போக்கில் காணாமல் போகும் அல்லது ஒரு சிறிய கட்சிகளாக இருக்கும். ஆனால் ஒரு பிரதான கட்சியிலிருந்து பிரிந்து வந்து புதிய கட்சியை தொடங்கி திரு எம்ஜிஆர் அவர்கள் 77 80 84 3 அன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி என்று பேசப்பட்ட சொல்லப்பட்ட திரு கருணாநிதியினுடைய அரசியல் வாழ்வையே நீர்த்து போக செய்தார். அப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்க வளர்ச்சி இல்லை, சுத்தமாக இந்த ஆட்சி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு அதிமுக ஆட்சி செய்யலைங்கிறப்போ புத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு. நான் கேட்குறேன், 5 முறை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் திரு கருணாநிதி அவர்கள். அப்போ என்ன செய்தாங்கங்கிற கேள்வி எழுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2004 2009 ஒரு 10-11 ஆண்டுகள் காங்கிரஸ் அரசியலையும் கூட இருக்கிறாங்க, மத்திய அரசில் பாஜக அரசியலையும் கூட இருக்கிறாங்க, மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறாங்க. மிக முக்கிய பொறுப்புகளை வாங்குவதற்கு தன்னுடைய குடும்பத்திற்கு பையிலேயே அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு என்னென்ன இலாக்கா வேணும்னு கேட்டு வாங்குறார். தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டு வாங்கினாங்க, என்ன செய்தாங்க? ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வோம் என்றவர்கள் என்று கூறுகிறவர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள் என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. அதுதான் இப்போ வேகமாக போயிட்டு இருக்கு. 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை மீண்டும் நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு ராகுலை பிரதமராக்குவோம். எங்கள் அப்பா வந்து சொன்னார், நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகனாரு. அப்புறம் சோனியா காந்தி இந்திராவின் மருமகளை வருக, இந்தியாவுக்கு நல்லாட்சி தருகன்னு சொன்னார். அந்த வகையில் நானும் ராகுலை வரவேற்கிறேன் அப்படின்னு டயலாக் பேசுகிறாங்க. ஆனால் யதார்த்த நிலை என்பது இந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த நாடாளுமன்றத்துக்கு யார் மத்தியில் ஆட்சி அமைக்குது என்பதற்கான ஒரு தேர்தல். இந்த மக்கள் இந்த 2 அணியில் ஏதாவது ஒரு அணியை தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு மாற்றாக மரியாதைக்குரிய அமமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி, தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்து வருகிறார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது இந்த மக்களினுடைய வாக்கு என்பது அந்த திசை நோக்கி தான் போகும். பிரதான அணிகளுக்கு இடையே நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி நடைபெறுகிற தேர்தல் என்பதால் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மக்களிடம் இருந்து ஒரு மாற்றான வாக்குகளை கொண்டு வந்தார்கள் என்பது 2014 நாடாளுமன்ற தேர்தல். மோடியா லேடியா என்ற போது இந்தியா முழுமைக்கு மோடி அலை வீசிய போது தேசிய பார்வை மாறி மாநில கட்சிக்கு அப்போ அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க, ஒரு கூட்டாட்சி அங்கே வேணும், மத்தியிலே அதிகார குவியல் இருக்கிறது, மாநில சுயாட்சி மாநிலங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது, எனவே நாம் அங்கு சென்று இடம்பெற்றால் நமக்கு தேவையானவற்றை பெறலாம். அங்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் பார்க்கப்படுகிறது, அவருடைய பார்வை வேறாக இருக்கிறது. அதனால் இந்த மாநில கட்சிக்கு அங்கே போய் இருக்கிற போது நிச்சயமாக நம்ம தேவையை பெறலாம் என்னாக. துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு தனிப்பெரும்பான்மையில் பாஜக ஆட்சி அமைத்ததால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மீண்டும் வேண்டும் என்று மக்கள் விரும்புவார் என முடிவு வேறு மாதிரியாக இருக்கு. சரி, ரைட். வீரபாண்டி வெற்றி பாண்டியன் இதனுடைய தொடர்ச்சி, அதாவது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது வந்து சுருக்கமாக சொல்லணும், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது வந்து மாநில கட்சியை ஒரு இருந்துக்கிட்டு மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேர் அண்ணா அப்படி சொல்லலை.
பிராந்திய கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெற்றி பெறக்கூடிய பிராந்திய கட்சிகள் ஒன்று கூடி அந்த கட்சியிலிருந்து ஒரு பிரதமர் வரணுங்கிறது தான் அண்ணாவினுடைய ஒரு அந்த கொள்கை. அந்த கொள்கை இதுவரைக்கும் நடையல. ஆனால் இந்த தேர்தலில் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சகம், நீட்டு, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, ஸ்டெர்லைட்டு இதெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதுதான் அது முக்கியமானது சொல்ல வேண்டியது. சரியா? எந்த காங்கிரஸ் அரசு? இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு. காங்கிரஸ் இதையும் தாண்டி ஈழத்தமிழர்களை பல லட்சம் பேரை கொன்று குவித்தது, அதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த தமிழ்நாட்டில் பல முறை இந்த சம்பவத்துக்கு பின்னாடி புறக்கணிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில். அதனால் அதுக்கு அடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு இணையான கட்சி. இப்போ நான் சொன்ன எல்லா திட்டத்தையும் காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னா தொடங்கியது, தொடர்ந்தது, நடைமுறைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ தமிழகத்துக்கு தொடர்ந்து இந்த வஞ்சகங்கள் நடக்கிறதுனா அதுக்கு காரணம் தேசிய கட்சிகள் முழு பலத்தோட மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது தான் காரணம். அவர் சார் சொன்னார், இதை நோக்கி தான் வாக்காளர் போகின்ற நிலைமை கடந்த 2014 மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நொறுக்கிட்டாங்க. 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 37 எம்பிக்களை கொடுத்தாங்க. அம்மா இருக்கிறது வரைக்கும் அந்த 37 எம்பிக்களை வைத்து இந்த திட்டம் எதுவும் உள்ள நுழைய விடலை. பயம் இருந்தது அந்த மத்திய ஆட்சியாளர்களுக்கு. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா மீதும் தமிழகத்தின் மீதும் பயம் இருந்தது. இந்த அடிமைகள் கொண்டு போய் அந்த 37 எம்பி அடகு வச்சதுனால, தான் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு அடகு வச்சதுனால தான் இப்போ இந்த தமிழகம் இவ்வளோ சிரமத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கு. இதனால வரக்கூடிய தேர்தலில் மத்தியில் கூட்டாட்சின்றது மம்தா பானர்ஜி இருக்காங்க, முலாயம் சிங் யாதவ் இருக்காரு, மாயாவதி இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து 17 மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிற சூழலில் தமிழகத்தில் மக்கள் செல்வர் டிடிவி தலைவர் தலைமையிலான இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் மிகவும் வலுவாக இருக்கிறது. எங்களுடைய எம்பிக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமா பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதை நோக்கி தான் இன்னைக்கு ஓட்டுகள் இருக்கும். இந்த போலி கூட்டணிகள் தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படும். சரி, திரு ராஜசேகர் ஒரு அழகான கருத்து சொல்லியிருக்கார். 2014 துரைக்கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி தேசிய பார்வை நீர்த்து போய்விட்டது. இப்போ என்னென்னா மாநில உரிமைகளுக்காக போராடுகிற கட்சி வேண்டும் என்கிற ஒரு இலக்கணத்தை 2014 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது இந்த தேர்தலிலும் தொடரும் என்று சொல்கிறார். உங்களுடைய பார்வை ஒரு நிமிடம் உங்களுக்கு. அவர் அண்ணன் துரைக்கண்ணா சொன்னதை நான் வழிமொழிகிறேன். மாநில உரிமைக்காக போராடுற ஒரே கட்சினா இவங்க கட்சி தான், அமமுக தான், திரு டிடிவி தினகரன் கட்சி. மிச்சம் எந்த கட்சியுமே இல்லை. இப்போ எல்லாருமே கூட்டணின்னு சொல்லி மக்களை காட்டி கொடுத்துட்டு அவங்க கஜானாவை ஃபுல் பண்ணிக்கிட்டாங்க. மக்களை வித்து விட்டு மக்கள் இவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு மக்களை ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பொருட்டாவே மதிக்காம இவங்க இது வேணா பண்ணிட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த எலெக்ஷன் மாநில கட்சியில இருக்கிறதா வெற்றி பெறும். நிச்சயமா அது அமமுக என்னுடைய கணிப்பு ஒரு 30 to 35 எம்பி அவங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா 40 தொகுதி அவங்க அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்தா போகணும். ஆனா இவங்க ஒர்க் பண்றது அந்த சிஸ்டம் ஆஃப் அவங்களுடைய அப்ரோச், மக்கள் மன்றத்துக்கு போறது, அவங்க எங்கேயோ உட்காந்து டிவி விவாதத்துல உட்காந்து ஆர்கியூ பண்ணல, டிவி விவாதத்துல பொய்யா பேசிட்டு இல்ல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சிகள் மாதிரி எதுவுமே பண்ணல. நிச்சயமாக இந்த இந்த பேரம் பேசி இந்த சந்தையில 2 விரல புடிச்சு பிடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேரம் பேசுற கூட்டம் எல்லாம் எடுபடாது. மக்களோட நிக்கிற கட்சி தான் நிக்கும். உங்க மூவருக்கும் ஜெயபிரகாஷ் தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விகள் ஆரம்பிச்சு உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜிஆர். வணக்கம் நேயர்களே.